இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம் அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று அதில் இருக்கிற நியாயங்களை அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத் தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத் தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல் மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதேபோல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு SSB சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள். வாசித்தர் நாவும் வணங்குவதற்கலையும் சிந்திக்க மூளை படைத்த வல்ல இறைவனுக்கே புழையனுத்து முறுத்தாக்கி என்னுடைய வாழ்த்துரையை பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாற்று சிறப்பை மிக்க இந்த அவையில் என்னை அமர வைத்து அழகு பார்க்கும் வாணியம்பாடி சட்டப்பேரவை அன்பு வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா பேராசிரியர் பெருந்தகை KM காதர்மொயின் சாஹிப் அவர்களுக்கும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் தேர்வு ஒரு மனதோடு இச்சபையின் நாயகரை தேர்வு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர்
திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 17வது சட்ட பேரவையில் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகத்தின் இதயமாக சட்டமன்றம் திகழ்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் 3 முக்கிய தூணாக சட்டமன்றம் விளங்குகிறது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், சார்பு நிலையோடு செயல்படாமல் நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வழங்குகின்ற நேரத்தை விட கூடுதலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நேரத்தை கொடுத்து விவாதங்களே பங்கேற்க நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் 2 முறை இந்த அவையில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்கள் நன்மதிப்பை பெற்றவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆகவே வருங்காலங்களில் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை இந்த அவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த நாடே பாராட்டும் வகையில் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று எதிரும் புதிருமாக பேசாமல் இருந்த அந்த கட்டமைப்பை உடைத்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய பண்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார். 1967ஆம் ஆண்டு பேரர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல திராவிட கழகத்துடைய தலைவர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்தது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களையும், இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம், அதே போல விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர் திருமா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் ஆட்சியேற்ற அதே மேடையில் அதே பொழுதில் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்ற கையெழுத்திட்டிருப்பது, அதே போல இளைய சமுதாயம் இன்றைக்கு போதையிலே புறையோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கும் வகையிலே அதற்கு போதைப் பொருட்களை தடுப்பதற்கான கையெழுத்து, அதே போல 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்ற கையெழுத்திட்டு இன்றைக்கு ஆரம்பமே அமர்கலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்துள்ளேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக
நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் வார்ப்பிக்கப்பட்ட அவரது தலகர்த்தர்களிலே ஒருவர் என்பதை திராவிட இயக்க அரசியலிலே மாணவராக வளர்ந்தபோது நான் அறிந்திருக்கின்றேன். அவரது சட்டமன்ற உரைகள் பலவற்றையும் அப்போது படிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். இந்த சபையை அலங்கரிக்கின்றவர்கள் பலர் இளைஞர்களாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தை நடத்துவதற்கு முதிய அனுபவமும் அதற்கேற்ற பக்குவமும் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் பேரவைத் தலைவரை தேர்வு செய்திருக்கின்ற புதிய தமிழ்நாடு அரசுக்கு, அதனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் சக எதிர்க்கட்சிகளும் பாராட்டுக்கு உரியவர்கள்தான். ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளுவர் சொல்லுகிறார், யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் சொல்லுகிற அதே நேரத்தில் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்பதையும் அவரே குறிப்பிடுகிறார். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் விசித்திரங்களில் ஒன்று, ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவரைத்தான் நடுநிலை தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று இருக்கையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அமர வைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை அரசியல் சட்டத்தினுடைய விசித்திரமாக கருதாமல் அன்றைக்கு அதை எழுதியவர்கள் நல்ல நோக்கத்தில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து பேசுவதை, சுட்டிக்காட்டுகின்ற குறைகளை இடித்துரைப்பதாக கருதிவிடாமல் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் அதை சொல்லுகிறோம் என்கிற அடிப்படையில் ஆளும் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த பக்குவத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நல்ல முதிர்ச்சியோடு இந்த கடமையை செய்வீர்கள் என்பது எங்களுக்கு உணர முடிகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை விட்டுக் கொடுக்க முடியாது என்கிற அந்த அடிப்படையில் இளைய வயதில் ஒரு பேரவை துணைத் தலைவரையும் அமர்த்தி முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒரு சேர நீங்கள் உருவாக்கி இருப்பது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஆகவே இங்கே பல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல மக்களின் குரலை, தமிழினத்தின் குரலை எங்களுக்கென்று பேசுவதற்கு நாதி இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குரலை எதிரொலிக்கின்ற எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் தான் மனது வைத்து உருவாக்கி தர வேண்டும். எதிர்க்கட்சி என்பது சோறு இல்லாத அகப்பையை போன்றது, ஆளுங்கட்சி என்பது சோறு நிறைந்திருக்கின்ற அகப்பையை போன்றது. எதிர்க்கட்சிகள் நாங்கள் வெறும் அகப்பையில் எப்படி வேண்டுமானாலும் சுழற்றுவோம். ஆளுங்கட்சி வரிசையிலே இருக்கின்றவர்கள் சோறு அகப்பையிலே இருப்பதால் பக்குவமாத்தான் சுழற்ற வேண்டி இருக்கும். ஆகவே அதற்கேற்ற முறையில் எங்களுக்கு வாய்ப்பினை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு, இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழனின் குரலாக எதிரொலித்த தலைவர் வைகோ அவர்கள் சார்பில், இயக்கத்தின் இளைய தலைவர், தமிழ்நாடு அரசியல் களம் கவனிக்கின்ற துரை வைகோ எம்பி அவர்கள் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உளமாற மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த இடத்திலே அமர வைத்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை படிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்றார் அரசியல் மேதை அரிஸ்டாட்டில். நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மெழுகுவர்த்தி இந்த அவையில் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கட்டும் என்று மீண்டும் வாழ்த்துகின்றேன். சட்டமன்ற ஜனநாயகத்தை விவாதங்கள் தான் அழகுபடுத்துகின்றன. இதில் எண்ணிக்கைகளின் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் எண்ணங்களின் வலிமைகளும் மிக முக்கியம். எனவே
சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் உறுப்பினரின் நோக்கம், அவர் பேச வரும் கருத்தியல், அவர் எடுத்தாள விரும்பும் முழக்கங்கள் ஆகியவற்றை கவனத்திலே கொண்டு எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் போன்றவை ஓங்கி ஒலிக்கவும் ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை வெளிக்காட்டவும் உங்களின் தலைமையில இந்த அவையின் செயல்பாடுகள் அமையட்டும் என்று கூறி மீண்டும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனுபவம் மிக்க மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களது கட்சியின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு ஆட்சி அமைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு இணக்கமான மாநில அரசாக இருந்து மக்களுடைய நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான் முக்கியம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பயணிப்போம் என்ற ஒரு நல்லதொரு செய்தியை கூறிக்கொண்டு, நான் சார்ந்த உதகை எப்படி குழு குழு இருக்கின்றதோ அது போன்ற சூடான விவாதங்கள் இருந்தாலும் நமது உள்ளங்களிலே ஒரு குழு குழு ஒரு நிலைமை, ஒரு நல்லதொரு உணர்வு, தேசத்தின் முன்னேற்றம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று கூறி மீண்டும் இன்றைய பேரவைத் தலைவர்களுக்கும் உதவித் தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட தங்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக பொதுச் செயலாளரான நெய்யார் ஈஸ்வரன் அவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானதொரு ஆட்சியை தர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சொன்னது போல இந்த சபை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நடுநிலையோடு நடத்துவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சபை நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தங்கள் வாயிலாக சபைக்கு வைக்கின்றேன். தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்படுகின்றார் என்பதை பார்க்க வேண்டும் என்ற அந்த உரிமை, அந்த கடமை மக்களுக்கு இருக்கின்றது. அதையும் தாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாக்களித்து இந்த வாய்ப்பை கொடுத்த பொள்ளாச்சி மக்களுக்கும், நம்முடைய முன்னாள் முதல்வர், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MH ஜவஹருல்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் ஏகமனதாக 17வது சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகராக, பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய இருக்கையில் உங்களை அமர வைப்பதற்காக அவை முன்னவர் அவர்களும்
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இருவரும் கையை பிடித்து உங்களை இருக்கையிலே அமர வைத்தார்கள். இது தொடர்ச்சியாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனால் அந்த மரபு ஒரு வலிமையான கருத்தை அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறது. பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக இந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் பேரவைத் தலைவராக நீங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடுநிலையாக, அந்த நடுநிலை தவறாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் உங்களை கைப்பிடித்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த செயல் வெளிப்படுகிறது. நீங்கள் இந்த அவையிலே முன்பு உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். அதே அவையிலே நானும் உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். எப்போதும் முகமலர்ச்சியுடன் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடிய சுபாவம் உடையவர்கள் நீங்கள் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அதே இனிமையுடன் இந்த 17வது சட்டமன்ற பேரவையை நீங்கள் சிறப்பாக நடத்துவீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக துணை சபாநாயகரும் அருமை சகோதரர் மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களை இந்த பொறுப்புக்கு பரிந்துரைத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவைக்கு அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், அழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை சபா அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நன்றாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர்கள் தாங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளித்து ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நடக்கும், உங்கள் இருவரின் வழிகாட்டுதல் படி நேர்மையாகவும் இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த வழிகாட்டுதல் படி நேர்மையாக இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் அது எங்களுடைய பாக்கியமாகவும் வரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அலங்கரித்த இந்த பெருமைமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு K. விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர். அவர் 3 முறை இந்த சட்டமன்றத்தில்
சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒருமுறை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று என்னுடைய தாத்தா சிம்மக்குரலோன் தளபதி கே விநாயகம் அவர்கள் முழங்கி இருக்கின்றார். அந்த சமயம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஆனரபிள் மெம்பர், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்ற பெருமைமிகு சட்டமன்றம் நம் தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்களும் அரசியல் நேர்மையும் நடந்த சட்டமன்றம் இது தமிழ்நாடு சட்டமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுக்கவும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசி நல்ல முடிவெடுக்கவும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு அதிகமான நல்வாய்ப்புகளை வாரி வழங்குமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாளர்களான நாங்கள் இந்த மாண்புமிகு அவையில் பேசுவதற்கும் பணியாற்றுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த பெருமைமிகு சட்டப்பேரவையில் சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நீடித்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம், நீர் மேலாண்மை பற்றிய ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் முன்பே சொன்ன மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை அள்ளித்தருமாறு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயம் தாங்கள் அவ்வாறு நல் வாய்ப்புகளை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு அமர்கின்றோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவராக அன்ன போஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்ட அண்ணன் முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த அவையிலே நாம் ஒரு மாண்புமிகு ஒரு அவை இது. இந்த தமிழ்நாட்டின் வரலாறை இந்த மாண்புமிகு இந்த வளாகத்திலே மிக சிறந்த முறையிலே ஆட்சி செய்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள், இங்க நம்ம சுத்தி இருக்கின்ற அந்த புகைப்படங்களே அதற்கான சாட்சி. அந்த மாண்பும் மரபும் இமியளவும் மாறாமல் அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவராக நடுநிலையோடு இருந்து ஒரு தராசு போல இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து, அத்தனை பேரையுமே ஆணாக இருந்தாலும் இந்த அவைக்கு அன்னையாக இருந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த புனிதமான அவையிலே அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு திரையுலகில் அண்ணனாக இருந்த கேப்டன் அவர்கள் இதே அவையிலே எதிர்கட்சி தலைவராக செயல்பட்ட பொழுது இங்கே நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றிலிருந்தே சொன்னார். அதனால அந்த விஷயத்திலும் நடுநிலையோடு இருந்து ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில
அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடும் தமிழகமும் என்றும் சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய முதல் கோரிக்கை, இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நேற்று அனைத்து எதிர்க்கட்சிகளையும் நேரடியாக சென்று இங்க எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல, அனைவரும் தோழமை கட்சிகள் தான் என்பதை மிக சிறப்பாக சென்று அனைவரையும் சந்தித்த முதல்வர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த அவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாளை நடக்க இருக்கும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று அன்பு தம்பி விஜய் அவர்கள் மிக சிறப்பாக நம் நாட்டிற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை தைரியமாக எடுத்துரைத்த என் அன்பு கணவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, வணக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் முதலிலே வணங்கி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் புனிதமான அறிக்கையில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், சட்டப்பேரவை தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சட்டமன்ற பணியாற்றியவர்கள். சட்டமன்ற பேர விதிகள் முழுமையும் நன்றாக தெரிந்தவர்கள். சிறப்பான முறையிலே பேசக்கூடியவர்கள். சிறப்பான முறையிலே அவையை நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த புனிதமான ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிடும் தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நீங்க திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கை தூக்குறீங்க, பேசணுமா? பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர், மாண்புமிகு புரட்சித் தலைவி ஆகியோர் அளப்பரிய அன்பை பெற்றவர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் காலத்திலே, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவையில் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். அஇஅதிமுக பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பான முறையில் பணியாற்றியவர். தற்போது 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று 14வது சட்டமன்ற பேரவையில் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர், பண்பாளர், எளிமையானவர். இந்த பேரவையில் பேரவைத் தலைவராக நடுநிலையோடு பணியாற்றி அண்ணன் டாக்டர் காளிமுத்து, அண்ணன் நம்முடைய ஜெயக்குமார், அதே போல மாண்புமிகு ப. தனபால் ஆகியோர் வரிசையில் நீங்கள் இடம்பெற வேண்டும். அதே போல இந்த அவையின் மரபும் மாட்சியமும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும். நீங்கள் நடுநிலையா நழுவா நாயகராக விளங்க வேண்டும் என்று கூறி இந்த அவையை தாங்கள் சிறப்புற வழிநடத்த வேண்டும். அதே போல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றிய கருப்பியா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு K.N. நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேலு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு M.R.K. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் நேற்று நாம அத்தனை பேரும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இன்னைக்கு
முதல் நடவடிக்கையா பேரவைத் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லாரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எல்லோருடையும் மிகுந்த அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே சட்டப்பேரவையில 1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவைத் தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கறதா எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்க அத்தனை பேரும் நம்புறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லி இருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பா முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் எங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில்
படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். லாயலாச். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க போட்டியின்றி தேர்வாகியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும் இந்த இருக்கையில உட்கார வச்சிருக்கிறோம், அமர வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்க ரெண்டு தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்க்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதுலதான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கி இருக்கு. பொதுவா இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில அதிக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்க்கட்சி வரிசை மிக மிக வலிமையாக இருந்து இந்த அரசை, புதிய அரசை வழிநடத்தணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் நம்புறேன். ஆகவே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுடைய பணிகள் நிச்சயம் இருக்கும்.